Hello students, today வந்து 10th standard first lesson, வந்து 10th standard first lesson, அதில் வந்து relations and function, அதில் வந்து exercise 1.3, அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First sum, let f of f equal to x value வந்து open braces, x value x comma y slash x comma y belongs to n, n means natural number, and y equal to 2x. Be a relation on n. Find the domain and codomain and range. Is this relation a function? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். f equal to open braces x comma y slash x comma y belongs to n மற்றும் y equal to 2x ஆனது n-இன் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. x equal to 1 2 3 4ன்னு எழுதியிருக்க. எப்படி எழுதியிருக்க? நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னாலே வந்து ஜீரோலேருந்து வராது. 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா, அதுதான் நேச்சுரல் நம்பர். ஸோ x equal to 1 2 3 4 எழுதியிருக்கோம். ஒய்க்கும் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கும் அதே தான் வரும். அதுலேயே வந்து y equal to 2xன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ y equal to 2xன்னு போட்டுட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 1ன்னு நமக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க, அது தெரியும். ஸோ x equal to 1ன்னு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2x equal to வருமா? அப்போ 2, அப்போ y வந்து 2. நெக்ஸ்ட்டு x equal to 2ன்னு அப்ளை பண்ணும்போது 2 into 2 equal to 4. நெக்ஸ்ட்டு x equal to 3ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போது 2 into 3 6. நெக்ஸ்ட்டு வந்து x equal to 4ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போது 2 into 4 8. அதுதான் அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து இப்பொழுதுக்கு 4 வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது ரேஞ்ச் வந்து என்ன? 2 4 6 8. தென் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடச்சதில்ல ஒய்க்கு, அதுதான் ரேஞ்ச் 2 4 6 8. அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து எழுதிக்கிறேன். ஆன்சர் இப்போ கொஸ்டினில் வந்து டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் இஸ் திஸ், ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதே தமிழில் வந்து மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மதிப்பகம்னா டொமைன், அது வந்து என்னென்னா 1 2 3 4 எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல 1 2 3 4, அதுதான் மதிப்பகம், அது எழுதியிருக்க. கோடொமைன் அப்படிங்கிறது ஒய் வேல்யூ 1 2 3 4, அதை தான் எழுதியிருக்க. வீச்சகம் அப்படிங்கிறது ரிலேஷன், அதாவது இந்த இதில் கண்டிஷனில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அதுதான். இப்போ இதை வந்து டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். எக்ஸு ஒய் போட்டுட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கணும். அதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் எழுதுகிறோம் given 1, ஒய்யோட வேல்யூ எழுதுகிறோம் given 1. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து எப்படி எழுதணும்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ தான் ரேஞ்ச் எழுதணும். அப்போது ஒன்றா அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரேஞ்ச் என்ன? 2. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ரேஞ்ச் என்ன? 4. இதே 3 அப்ளை பண்ணும்போது 6. அதே இது எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கு, எதே எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அது வந்து இது பண்ணவே இல்லை, 2 மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். ஸோ ரேஞ்ச் வந்து இது நம்மளுடைய மதிப்பகம், வீச்சகம், மதிப்பகம், துணை மதிப்பகம், அதாவது டொமைன், கோடொமைன், வீச்சகம், ரிலேஷன், இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 4 6 8ன்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் தி ரிலேஷன் ஆர் open braces x comma f of x slash x belongs to xன்னு கொடுத்துருக்காங்க. f of xக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. x square plus 1 is a function from x to nன்னு கேட்டிருக்காங்க. இப்போது x வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3 4 6 8ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேயே வந்து ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். f of x equal to x square plus 1. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூவில் வந்து இதெல்லாம் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்க பிளேஸில் இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி நாம் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சா எக்ஸில் வந்து 3 அப்ளை பண்ணுறோம். 3 ஸ்கொயர் + 1
பண்ணும்போது என்ன 3 ஸ்கொயர் வந்து 9 9 + 1 10 அதே 4 அப்ளை பண்ணும்போது 4 ஸ்கொயர் + 1 16 + 1 17 இதே 6 அப்ளை பண்ணுறோம் 6 ஸ்கொயர் + 1 36 + 1 37 இதே 8 அப்ளை பண்ணுறோம் 8 ஸ்கொயர் + 1 64 8 ஸ்கொயர்னா 64 + 1 65 எஸ் R is a function from x to n அப்படின்னு நாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு அதாவது x இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இது பண்ணுறோம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்போ இது எதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூ கிடைக்குதுல்ல அப்போ வந்து R is a function from x to n அப்படின்னு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதிட்டோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் given the function f colon x to x squared minus 5x plus 6 இருக்கு evaluate டிவிஷனில் அது ஃபஸ்ட் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க f of -1 செகண்ட் f of 2a நெக்ஸ்ட் f of 2 நெக்ஸ்ட் f of x minus 1 இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் f of -1 அப்போ f of x தானே நம்ம நார்மலாக இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது f of x ஃபார்மேட்டில் இருக்குது x இருக்க வேண்டிய இடத்துல தானே இந்த -1 இருக்குது ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம் -1ன்னு எடுத்திருக்கோம் இந்த -1 எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் ஓகேவா x ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அப்போது x இருக்கிற இடத்துல இந்த -1 அப்ளை பண்ணால் -1 தி ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் எடுக்கிற வேல்யூ இடத்துல -1 போடுறோம் ப்ளஸ் 6 அப்போது ஸ்கொயர் பண்ணால் +1 ப்ளஸ் 5 into 1 5 minus into minus plus so plus 5 remaining plus 6 இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5 plus 1 6 6 plus 6 12 so இதுதான் நம்மளோட f of -1 ஓட ஆன்சர் 12 நெக்ஸ்ட் f of 2a கேட்டிருக்கான் f of 2a வா அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது f of x ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது 2a இருக்குது ஸோ இந்த 2a வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் x ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் b சாரி ப்ளஸ் 6 அப்போது x இருக்க வேண்டிய இடத்துல 2a ஸ்கொயர்ட் இங்கே ஸ்கொயர்ட் இருக்குது ஸோ ஸ்கொயர்ட் மைனஸ் 5 x இருக்க வேண்டியது 2a ப்ளஸ் 6 அப்போது ஸ்கொயர்ட் பண்ணால் என்ன வரும் 2 into 2 4 a squared minus 5 into 2 10 a அப்படியே வரும் plus 6 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் f of 2 நெக்ஸ்ட் வந்து f of 2 ஃபைண்ட் பண்ணணும் அதே தான் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது f of x ஃபார்மேட்டில் இருக்குது x இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூ இருக்குது 2 இருக்குது ஸோ x equal to 2 x equal to 2 வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அப்போ x ஸ்கொயர்டா அப்போ x இருக்க வேண்டியதில் 2 இருக்குது அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு x இருக்க 2 ப்ளஸ் 6 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் 6 அப்போது இங்கே 4 இருக்குது அப்போ மைனஸ் 10 ப்ளஸ் 6 இது ரெண்டு அப்போ மைனஸ் ஆகுமா அப்போ பெரிய இப்போ மைனஸ் ஆச்சுன்னா 4 வரும் இப்போ மைனஸ் 10 தானே இருக்குது அப்போ இது தானே பெரிய நம்பர் இதோட சைன் தான் யூஸ் பண்ணும் ஸோ -4 இப்போ 4 minus 4 0 நெக்ஸ்ட்டு f of x minus 1 கேட்டிருக்காங்க இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது f of x ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ f of x minus 1 அப்போ x equal to x minus 1 இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாமா x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ல் அப்ளை பண்ணால் x minus 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ப்ராக்கெட்டில் x minus 1 ப்ளஸ் 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா இது இது உள்ள ஸ்கொயர் இருக்குது ஸோ நம்ம இது செப்பரேட் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான் அப்போது சாரி எக்ஸ் மைனஸ் 1 எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போது இது ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இதில் நம்ம எழுதலாமா இந்த எக்ஸ் மைனஸ் அதாவது இதை a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதுல எடுத்துட்டா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் எழுதலாமா அதே தான் அப்போ இது என்ன ஏ அப்போ ஏ ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஏபி என்ன எக்ஸு ப்ளஸ் அப்புறம் இந்த பி என்ன -1 அதுதான் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் -1 தி ஹோல் ஸ்கொயர்ட் அதுதான் 5
x minus 1 அப்போ minus 5x plus x minus 1 plus 5 இது remaining இருக்கு 6 அப்போ இதை simplify பண்ணலாமா x squared 2x இங்கே 2x இருக்கு இங்கே minus 5x இருக்கு அப்போ minus sign ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்போ 5 5 2 minus 7x அப்போ இங்கே 5 இருக்கு இங்கே 6 இருக்கு இங்கே plus 1 இருக்கு அப்போ இந்த சைன் எல்லாம் ஒன்றா இருக்கு அப்போ 6 5 plus 1 6 plus 6 12 அப்போ x squared minus 7x plus 12 f of x minus 1 ஓட வேல்யூ வந்து x squared minus 7x plus 12 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் Next, fourth sum, a graph representing the function f of x is given in figure 1.16. இதுதான் figure 1.16. இது bookல வந்து clear-ஆ இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட் இது இல்லாமல் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த இமேஜை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் சம்மு நம்ம கிளியர் பண்ண சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். It is clear that f of 9 equal to 2. First division. Find the following values of the function. அதாவது f of 0, f of 7, f of 2, f of 10க்கு solution find பண்ண சொல்லியிருக்காங்க. Second division. For what value of x is f of x equal to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. Describe the following domain and range கேட்டிருக்காங்க. What is the image of 6 under f அது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சம்மும் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f of 0ன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? f of x ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கிறது? இங்கே இருக்க வேல்யூ என்ன? x. ஓகேவா? அப்போது இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 0 இங்கே இருக்கும்போது இப்போ எங்கே வந்து இந்த எக்ஸில் வந்து எந்த வேல்யூ வந்து போய் டச் ஆகிருக்கு இந்த இமேஜில்? 9. அப்போ f of 0ங்கும் போது இந்த 9 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? தென் f of 7ன்னு கேட்டிருக்காங்க. f of 7 ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போ x வேல்யூ 7. அப்போ x இங்கே 7 இருக்குது. இங்கே 7 இருக்கா? அப்போ இங்கே 6 டச் ஆகும்போது தான் இந்த லைன் வந்து எங்கே போய் டச் ஆகுதுன்னு பார்க்கணும். 7ல் 6ல். அப்போ இது வந்து 7ல் போகுது, இங்கிருந்து வரும்போது 6ல். அப்போது y வேல்யூ என்ன? சாரி, எங்கே மீட் பண்ணுது? 6ல் மீட் பண்ணுது. ஸோ f of 7 equal to 6. இது வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட்டு f of 2. அப்போது f of x ஃபார்மேட்டில் இருக்கா? x வேல்யூ வந்து 2வா? இங்கே 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இது எங்கே போய் மீட் ஆகுது? இங்கே மீட் ஆகுது. அப்போ இது என்ன? 6. ஸோ y வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட்டு f of 10. அப்போ இது f of x ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது f of 10ங்கும் போது இங்கே 10 இருக்குது. அப்போ 10 வந்து எங்கே மீட் ஆகுது? 0 பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ இது இங்கிருந்து எங்கேயும் போகிறதில்ல. ஸோ இங்கேயே மீட் ஆகுது. ஸோ y வேல்யூ வந்து 0. அதுதான் இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு இதுக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. f of xன்னு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது f of x equal to 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிறது yன்னு தானே அர்த்தம். ஸோ இங்கே நாம் பார்க்கணும். இப்போ இங்கே 1 y வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ we know y equal to f of xன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ f of xோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கிருந்து நம்ம போகிறோம். இங்கிருந்து போகும்போது இங்கே போய் மீட் பண்ணுது. 9.5ல் போய் மீட் பண்ணுது. அப்போது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் என்ன? 9.5. 9.5 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜில் வந்து நம்ம நோட் பண்ணணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்.
டயக்ராம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி டயக்ராம் வந்து 10 பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் வந்து 1 2 3 0 1 2 3 4 5 6 7 8 9. இதே வந்து ஒய் ஆக்சிஸில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி டயக்ராம் இங்கே வரைக்கும் எண்ட் ஆகிருக்கு. இந்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகிருக்கு. ஸோ 9 0 1 2 3 4 5 6 8 9 அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டொமைன் எக்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6 8 8 9 10 அது வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் அதை தான் இது பண்ணியிருக்கு. அது எப்படி எழுதுனா x/0 greater than or equal to lesser than equal to x value less than equal to 10 comma x belongs to R. R means range. அந்த வரைக்கும் ரேஞ்சுனா அந்த லைன் போயிருக்குல்ல அதை தான் சொல்கிறோம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதணும். இப்படி எழுதிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியும் நம்ம மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் வீச்சகம். இப்போ 0 1 2 3 இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ 0 1 2 3 4 5 6 8 9 வரைக்கும் போய் அந்த லைன் வந்து 9 வரைக்கும் ஒய் ஆக்சிஸில் 9 வரைக்கும் டச் ஆகிருக்கு. ஸோ அது வரைக்கும் எழுதணும். அதை எப்படி எழுதுனா x/0 less than equal to x less than 9 x belongs to R அதாவது ரேஞ்ச் அதை வந்து இப்படி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்போ தேர்டு நான் வந்து டொமைனும் அதாவது டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. மதிப்பகம் வீச்சகம் ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஒன் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 under Fன்னு கேட்டிருக்காங்க. 6 under Fன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இமேஜ் வந்து 6 under Fன்னா என்ன? இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து பார்க்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இந்த 6 வந்து எக்ஸாக எடுத்துக்கணும். எஃப் கீழே அப்போ எஃப் 6 இப்படி எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து பார்க்கணும். இந்த இமேஜ் எங்கே போய் இந்த லைனில் எங்கே போய் டச் ஆகுது. அப்புறம் இங்கே இருந்துட்டு பார்க்கணும். பார்க்கும்போது 5ல் வருது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 5. எஃப் இஸ் 5. எப்படி எழுதணும்? த இமேஜ் ஆஃப் 6 under எஃப் இஸ் 5. 5 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + திஸ் இஸ் அவர் given one. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 ஃபைண்ட் பண்ணணும். இதை நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2x + 2 + 5 அதை வந்து அப்படியே நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2x + 5 அதை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். +2 அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு x + 2 இதை வந்து 2 உள்ளே போகுமா? 2x 2 இன்ட்டு பண்ணால் 4 + 5. அப்போது 4 + 5 எவ்வளோ? 9. 2x + 5 எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ஓட வேல்யூ வந்து 2x + 9. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் 2 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 5. இதில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிருமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 × 2 4 + 5 என்ன? 9. அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன? 9. அப்போ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 மைனஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 வேல்யூ என்ன? எக்ஸ் + 9 மைனஸ் கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க மைனஸ் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன? 9. அப்போ +9 - 9 கேன்சல் ஆயிரும். அப்போ 2x டிவைடட் பை எக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ என்ன? 2. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம்.
A function f is defined by f of x equal to 2x minus 3. First, find f of 0 plus f of 1 divided by 2. Second one, find x such that f of x equal to 0. Third one, find x such that f of x equal to x. Fourth one, find x such that f of x equal to f of 1 minus x. இதெல்லாம் find பண்ணணும். First, இது find பண்ணலாமா? கொடுத்திருக்க equation என்ன? f of x equal to 2x minus 3. So, f of 0, f of 1 first find பண்ணலாம். அப்போ f of x equal to 2x minus 3. This is our given one. Okay. அப்போ f of 0. f of 0 னா என்ன? இங்க x. அப்போ x ஓட வேல்யூ 0. அதை நம்ம ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாமா? 2 into 0 minus 3. 2 into 0, 0. 0 minus 3, minus 3. Next, இது f of x, அதாவது f of 1. அப்போ x க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணலாமா? ஈக்குவேஷனில் 2 into 1 minus 3. 2 into 1, 2 minus 3. அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் minus 1. இதை ரெண்டு வேல்யூவையும் நம்ம இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இந்த இதில் அப்ளை பண்ண போகிறோம். f of 0 ஓட வேல்யூ minus 3 தெரிஞ்சிருச்சு. f of 1 ஓட வேல்யூ minus 1 தெரிஞ்சிருச்சு. minus 3 plus minus 1 plus into minus ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான். அப்போது minus 3 minus 1 minus 4 divided by 2. இது ரெண்டே கேன்சல் பண்ணால் செகண்ட் டேபிள்லேயே போகிறோம். 1 2s are 2 into 2 4. ஸோ 2 டைம்ஸ் வருமா? அப்போது மைனஸ் சைன் இருக்குது, minus 2. இதுதான் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து minus 2. செகண்ட் ஒன், ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 3யா? அப்போ 2x எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x minus 3ன்னு எழுதலாமா? எழுதிட்டு ஈக்குவல் டு 0. அப்போ 2x இந்த பக்கம் minus 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகும். அப்போ எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் இன்டூவில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். 3/2. அவர் எக்ஸோட ஆன்சர் வந்து 3/2. x equal to 3/2. இதுதான் செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2x minus 3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 2x மைனஸ் இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் எக்ஸ். இங்கே இருக்க நம்பரை, அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம், நம்பரை வந்து ஒரு சைடு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த பக்கம் இங்கே இருக்க எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரோம், இங்கே இருக்க வந்து நம்பரை வந்து ஹோல் நம்பரை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன் செகண்ட் ஸ்டெப்பில். 2x minus x equal to 3. அப்போது 2x மைனஸ் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 2x minus 1x வந்து 1x, எவ்வொரு எக்ஸ் தான், 1x தான். ஸோ எக்ஸ், அப்போ x equal to 3. இதுதான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த், find x such that f of x equal to f of 1 minus x அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. f of 1 minus x equal to நமக்கு தெரியும் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? f of x 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். f of xக்கு பதிலாக அதில் அப்ளை பண்ணுறோம். அப்போது f of 1 minus x equal to 2 1 minus x minus 3. அப்போது 2 உள்ளே போச்சுன்னா 2 மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 2x minus 3. அப்போது மைனஸ் 2x 2 minus 3 எவ்வளோ? மைனஸ் 1. இது தானே பெரிய நம்பர். ஸோ மைனஸ் சைன் minus 1. அப்போது minus 2x minus 1. அப்போ f of x வந்து f of 1 minus x-ஆ? அப்போ f of x ஓட 2x minus 3-யா? அப்போது minus 2 f of 1 minus வேல்யூ வந்து minus 2x minus 1-ஆ? அது கண்டுபிடிச்சிருக்குமா? அது இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா இது 2x ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த பக்கம் போகுது, அதே தான். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம், ஹோல் நம்பர்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ இங்கே இருக்க minus 2x இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 2x-ஆக மாறும். இந்த பக்கம் இருக்க minus 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3-ஆக மாறும். 2x plus 2x equal to 3 minus 1. அப்போ 3 minus 1 2. 2 plus 2 4x.
அப்போ x equal to 2 divided by 4 1 by 2. our x ஓட ஆன்சர் வந்து x equal to 1 by 2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th sum. An open box is to be made from a square pieces of material 24 cm on a side by cutting equal square from the corners and turning up the sides as shown in figure 1.17. Express the volume V of the box as a function of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே கொடுத்துருக்க டயக்ராம். அதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அது வந்து எல்லா சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸு. இது வந்து ஸ்கொயர் பீஸ் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. இதோட சைடு வந்து 24 சென்டிமீட்டர் சைடு பை கட்டிங் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஃபிகர்லேயே சொல்லிட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க 24 - 2xன்னு. ஓகேவா? இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த பாக்ஸை வந்து மடிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிது. அதோட சைடு இது வந்து 24 - 2x தான். இந்த பக்கம் அந்த பிரெத்து வந்து எக்ஸ்ன்னு வேல்யூவில் டினோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதாவது ஹைட்டு வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. லென்த் அண்டு பிரெத்து வந்து 24 - 2xன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கிவனோ அது நம்ம எழுதுகிறோம். லென்த் ஆஃப் த கியூப் L equal to 24 - 2x ஃபிகரில் கொடுத்துருக்க வேல்யூ. பிரெத் ஆஃப் த கியூப் வந்து 24 - 2x அது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதா. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்னாலே வந்து லென்த்து பிரெத்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது லென்த்து பிரெத்து வந்து சேம் வேல்யூ தான். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து அவங்களே வந்து எக்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L × B × H. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் த பாக்ஸும் அது பாக்ஸாக இருக்கும்போது எப்படி இருக்கோ அதே வேல்யூ தான் வந்து அது மடித்த போது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபு வால்யூம் ஆஃப் த பாக்ஸும் ஈக்குவல் தான். ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். V = லென்த் என்ன? 24 - 2x. அடுத்து பிரெத் என்ன? 24 - 2x. ஹெச் வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அதுதான் இது. அப்போ 24 - 2xஐ எப்படின்னு எழுதலாம்? 24 - 2x தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இப்போ ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸை தான் நான் இங்கே அப்படியே வச்சுருக்கேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? a² + b² - 2ab அந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போது a² னா 24 தான் a. அப்போது 24² + 2 a என்ன? 24, b என்ன? 2x. 2a இது b, a இது b. அதுதான் இங்கே அப்படி எழுதியிருக்க. இது வந்து b². அப்போ 2x². அதுதான் இங்கே எழுதியிருக்க. இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 24² என்ன? 576. அப்போது 2x² வந்து எப்படி பண்ணலாம்? 2 × 2 4. அப்போ x², 4x² minus 2 × 24 × 2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 96xன்னு நமக்கு கிடைக்கும். அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது 576 ப்ளஸ் இது வந்து ஹைட்டோட எக்ஸ். இது மல்டிப்ளிகேஷன் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஹைட்டோட எக்ஸ். அதையே அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த எக்ஸை வந்து நான் உள்ளே கொண்டுட்டு வரேன். இது வந்து a - b த ஹோல் a² - 2ab + b² ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹைட்டோட எக்ஸ். இந்த எக்ஸை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன். இந்த எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போது உள்ளே கொண்டு வரும்போது 576x + 4x². இப்போ இன்னொரு எக்ஸ் சேர்ந்துச்சுன்னா 3ஆக மாறும். 4x3 minus 96x ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு எக்ஸ் சேரும்போது ஸ்கொயர்டாக மாறும். 96x². அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போது v of x = இதை கரெக்டான ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போது 4x3 minus 90x² plus 576x. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
Next, 8th sum. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x squared equal to f of x the whole squared அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ f of x வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 3 minus 2x அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ f of x squared வந்து 3 minus 2x the whole squared. f of x வந்து 3 minus 2x ன்னு தெரியும். அப்போ அதுக்கு whole squared எடுத்திருக்கேன். அதுதான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இது வந்து 3 minus 2x squared. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அதாவது இந்த வேல்யூ இது ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் f of x தி ஹோல் ஸ்கொயர்ட் அது கண்டுபிடிக்கலாம். அப்போ 3 minus 2x f of x ஓட வேல்யூ the whole squared. இப்போ ஹோல் ஸ்கொயர்ட் எடுத்தால் இது எப்படி எழுதல, a minus b the whole squaredா. அப்போ இதை வந்து 2 டைம்ஸ் எழுதலாமா, a minus b the whole squared. இதை வந்து இப்போ 2 டைம்ஸ் எழுதலாம். இதை பிரித்தா எப்படி பிரிக்கலாம், 3 minus 2x into 3 minus 2x அப்படி 2 தடவை எழுதலாம். இப்போ இந்த 2 தடவை எழுதிட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 3 9 minus 3 into 2 6 x இருக்கு, x மைனஸ் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் 2x ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ்னா 6 மைனஸ் இங்கே இருக்கு, மைனஸ் x ப்ளஸ் 2 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அப்போ f of x தி ஹோல் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன, சிம்பிளிஃபை பண்ணது 9 மைனஸ் 12x மைனஸ் 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 இது இருக்குது, ப்ளஸ் பண்ணலாமா, ஆனால் ப்ளஸ் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும். அப்போ 6 minus 6 minus 6 plus 12x plus 4x squared. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ f of x squared கண்டுபிடிச்சாச்சு, f of x கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல்னு சொல்லி நம்ம ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவலை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோ அது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன f of x ஹோல் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோ அது ரெண்டையும் எழுதுகிறேன். எழுதிட்டு இது எல்லாத்தையும் நான் ஒரே சைடு கொண்டு வரேன். 3 minus 2x squared ஒன்றுமே பண்ணல, இங்கே இருக்கிறது அப்படியே நான் இங்கே கொண்டு வரேன். அப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் மாறாது. ஸோ ப்ளஸில் இருக்க 9 இங்கே வரும்போது மைனஸ் 9 ப்ளஸ் இங்கே இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வரும் மைனஸ் 4x squared, இங்கே இருக்க மைனஸ் வந்து இங்கே வரும்போது ப்ளஸ் 12x ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 இருக்குது, இங்கே ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் நம்பர் இருக்குது. இங்கே வந்து மைனஸ் 9 இங்கே ப்ளஸ் 3. அப்போ மைனஸ் ஆகுமா, மைனஸ் ஆச்சுன்னா என்ன, மைனஸ் 6 கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்குது, ஸ்கொயர்டு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர்டு வேல்யூ இருக்குது. இங்கே என்ன மைனஸ் 2x ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர்டு இருக்குது. மைனஸ் 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 வந்து சைன் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம ஆட் பண்ணி அது என்ன சைன் இருக்கோ அதே தான் போடணும். ஸோ மைனஸ் 4 + 2 6x ஸ்கொயர்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸில் என்ன இருக்குது, ஒரே வேல்யூ தான் இருக்குது, ப்ளஸ் 12x அப்படின்னு எழுதிட்டுருக்கிறோம். அப்போது இது வந்து மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ப்ளஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்காக இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டேபிளால் நாம் டிவைட் பண்ணால் எல்லாமே டிவைட் ஆகுமா, இந்த வேல்யூ டிவைட் ஆகும், இந்த வேல்யூ டிவைட் ஆகும், இந்த வேல்யூ டிவைட் ஆகும். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிவைடட் பை -6ஆல் போடுறேன். வெறும் 6ஆல் போடக்கூடாது, -6 போட்டால் தான் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ -6ஆல் போடுறேன். அப்போ இதை டிவைட் பண்ணுறேன். -6 டிவைடட் பை -6. அப்போ இது கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட்டு -6 டிவைடட் பை -6, மைனஸ் கேன்சல் ஆகிடும், -6. அப்போ x ஸ்கொயர் தான் இருக்கும். ப்ளஸ் 12x டிவைடட் பை -6. அப்போ 6 12 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2 வரும். அப்போ இது எப்படி வரும், x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் சைன் இருக்கா, அந்த மைனஸ் சைன் மைனஸ் 2xன்னு வரும். அப்போ 2x அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே இருக்க 1 ப்ளஸ் 1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, அந்த 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருதா. அப்போது இது நான் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது. a² - 2ab
ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாமா? அதாவது ஏ இது பி. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு தானே, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னுனா ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் ஒன்னுனா ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த பக்கம் இருக்க மைனஸ் ஒன் இதுக்கு போச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அப்போ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ப்ளஸ் இது ரெண்டுக்கும் ஈக்குவேஷனை வச்சு நம்ம பேஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 9th சம். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். எ பிளேன் is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t னு மென்ஷன் பண்ணிருக்கான். t in hours னு மென்ஷன் பண்ணிருக்கான். ஸோ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் நமக்கு ஸ்பீடு ஃபார்முலா. அப்போது நமக்கு வந்து ஸ்பீடு வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ டைம் வந்து எவ்வளோன்னு நமக்கு டீன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது கிவன் ஒன், இது கிவன் ஒன். நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தெரியாது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போது இன்டூவில் மாறுமா? அதுதான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டி நமக்கு டிஸ்டன்ஸை டின்னு வச்சுட்டா டி ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து 500, டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வந்து டீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி டைம் ஈக்குவல் டு டி ஹவர்ஸ். அப்போ டி ஈக்குவல் டு 500 டி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th sum. The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student find a relationship between the height y and the forehand length x as y equal to x plus b, where a comma b are constants. Check first, adala kandupidiக்க வேண்டியது first. Check if this relation is a function. இந்த கொடுத்திருக்க டேட்டா பேஸ் பண்ணி find a and b இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து இந்த கொடுத்துருக்காங்கல்ல இந்த டேபிள் இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதுலேயே வந்து இன்னும் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன், find the height of a person whose forehand length is 40 cm. Then fourth subdivision, find the length of forehand of a person if the height is 53.3 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனானு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்களே டேபிள் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ, இது வந்து நம்மளோட ஒய் வேல்யூ. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் ஓவல் ஷேப்பில் டயக்ராம் போடுவோம்ல, அந்த டயக்ராம் போட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இதுதான் எக்ஸு, இது ஒய், இது 35, 40, 45, 50, 55. இது வந்து அந்த டேபிள் பேஸ் பண்ணி எழுதின எக்ஸ் வேல்யூ. இது டேபிளில் கொடுத்துருந்த ஒய் வேல்யூ 56, 65, 69.5, 74. அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கு ரிலேஷன் இருக்குன்னு. ஸோ அதை நான் வந்து இந்த இதில் ரிலேஷன் இதில் ஆரோ போட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஞ்ச் வந்து என்ன? 35, 56, 45, 65, 50, 60.95, 55, 74 கொடுத்துட்டா. ஸோ ஈச் எலிமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ். ஒவ்வொரு இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒயில் வந்து யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இதுக்கு ரிலேஷன் இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கே ஒயில் வந்து ரிலேஷன் இருக்குது. ஸோ
yes the relation is a function அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர். இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம், இதை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் போட்டு இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஒன் கம்பேர் வித் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கொடுத்தா ஃபைண்ட் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி கண்டுபிடிக்கலாமா? கொஸ்டின்லேயே y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாம் இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வென் x equal to 35, y equal to 56. இது ரெண்டு எங்கிருந்து எடுத்தோம்? அவங்க ஒரு டேபிளில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு வேல்யூ x equal to 35, y equal to 56ன்னு எடுத்திருக்கேன். அப்போது y வேல்யூ வந்து 56 நான் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு எக்ஸு ஏ தெரியாது, ஸோ ஏ அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் வேல்யூ 35 தெரியும் ப்ளஸ் பி. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். பி நமக்கு இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 56 மைனஸ் 35a equal to b. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதே டேபிளில் செகண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நான் எடுக்கிறேன். x equal to 45, y equal to 65 அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போது இதை வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போது 65 equal to 45a plus bன்னு கிடைக்குமா? இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் அப்போது 65 equal to 45a plus 56 minus 35a. இதை வந்து y equal to ax plus b அதில் வந்து இந்த வேல்யூ அப்ளை பண்ணி இது கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். எதுலன்னா b equal to 56 minus 35aன்னு கிடச்சிருச்சு. அப்போது இதாவது ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போது பியோட வேல்யூ இதுவாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இப்போ நம்ம கரண்ட்டாக செகண்ட் வேல்யூ வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அதில் அப்ளை பண்ணுற பிக்கு பதிலாக. அப்போது 45a ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து நான் இங்கே போடுறேன். பிக்கு பதிலாக அப்படியே இங்கே எடுத்து போடுறேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 65 ஈக்குவல் டு 45a மைனஸ் 35a என்ன? 10a. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 10a ப்ளஸ் சைன் தான் போடணும். ப்ளஸ் 56. அப்போது 65 இந்த பக்கம் இருக்கிற நம்பர் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? 65 மைனஸ் 56 9 ஈக்குவல் டு 10aன்னு வருமா? அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 10ன்னு மாறுமா? இதை டிவைட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 0.9 கிடைக்குமா? அப்போ ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிச்ச ஏ வேல்யூவை நம்ம கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? இப்போது அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். b ஈக்குவல் டு 56 மைனஸ் 35 இன்ட்டு ஏ வேல்யூ 0.9. அப்போது 56 இன்ட்டு 35 இன்ட்டு 0.9 இன்ட்டு பண்ணால் 31.5. அப்போ 56 மைனஸ் 31.5 மைனஸ் பண்ணால் 24.5. இதுதான் நம்மளோட b வேல்யூ. ஸோ இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் கேட்ட மாதிரி ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் ஏ பி கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் கம்பேர் வித் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் பர்சன் whose forehand length is 40 cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. if x equal to 40 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிட்டா அதே சேம் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். 0.91 ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். இப்போ எக்ஸ் வேல்யூ அந்த கொஸ்டின்லேயே நம்ம இருந்து எடுத்துட்டோம். ஸோ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாமா? 0.9 இன்ட்டு 40 ப்ளஸ் 24.5 பி வேல்யூ. அதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா ஒயோட வேல்யூ 60.5ன்னு கிடச்சிடும். இதுதான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் forehand of a person if the height is 53.3 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது y ஈக்குவல் டு 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. சேம் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போது 53.3 வந்து என்ன? y வேல்யூ
கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து ஒய், லென்த்து வந்து எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுங்காட்டி தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஈக்குவேஷனில். அப்போது y ஈக்குவல் டு 53.3. ஒய்னா என்ன? ஹைட்டு. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு. ஓகேவா? அப்போது y வந்து 53.3ன்னு எடுத்துகிட்டு இப்போ ஈக்குவேஷனில் 53.3 ஈக்குவல் டு 0.9 a வேல்யூ, x நம்ம கண்டுபிடிக்கணும், அது x அப்படியே வச்சுட்டேன். b வேல்யூ 24.5, அது ரெண்டையும் அப்ளை பண்ணுறேன். 53.3 இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸில் இருக்கிற 24.5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 24.5ன்னு மாறும். சிம்பிளிஃபை பண்ணால் 28.8ன்னு கிடைக்கும். 0.9x. அப்போது எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இதை வந்து டிவைட் பண்ணுறேன். 28.8 டிவைடட் பை 0.9. இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் 32 கிடைக்கிது. இது 32 எப்படி கிடைக்கிது பாயிண்டில் இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போது 28.8 0. இதுதான் நமக்கு கொஸ்டினில் இதனை நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய டிவிஷனில் இருக்குது. 0.9 28.8. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்படி இருந்தால் நமக்கு டிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாயிண்ட் எல்லாம் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 9 28 8 இப்போ நம்ம பண்ணலாமா? அப்போ 3 9s are 27, ரிமைனிங் 1, 8 கீழே கொண்டு வருவோம். 9 2s are 18, ரிமைனிங் 0 கிடச்சிருச்சு. 32 கிடச்சிருச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கலாம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பின்னாடி இருந்து பாயிண்ட் வைப்போம். இதே டிவிஷனாக இருந்தால் முன்னாடி இருந்து பாயிண்ட் வச்சுட்டு வருவோம். அதை நம்ம மறக்கக்கூடாது. இப்போது இப்போ 0ல் இருக்குது, 9ல் இருக்குது. அப்போ 9 வந்து இந்த ஃபஸ்ட்டு இதால் போகுமா? போகாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்காக இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 வந்து 9ஆல் போகுமா? போகாது. அப்படி போகாட்டி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு பாயிண்ட்டு இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 28.8ன்னு இருக்கா, அதுக்காக ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ 3 பாயிண்ட் தள்ளிடுச்சா? அப்போ 3 பாயிண்ட் தள்ளிட்டா முன்னாடி என்ன இருக்குது? 32 இருக்குது. அப்போ 32, அந்த 32 தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்போ x ஈக்குவல் டு 32. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ ஓவர்வியூ பார்த்துடலாமா? இப்போ எக்ஸசைஸ் 1.3 ஓவர்வியூ. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இது ஃபோர்த்து கொஸ்டின் இது, டயக்ராம், அதுக்கான சொல்யூஷன் இது. டயக்ராம் வந்து உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணி இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கண்டினியூ ஆகுது ஃபோர்த்து சம். ஃபிஃப்த்து சம்மோட கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சிக்ஸ்த்து சம், அதுக்கான கொஸ்டின் இது, சொல்யூஷன் இது. 1 சப்டிவிஷனுக்கு செகண்டு தேர்டு கண்டினியூ ஆகுது. ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செவன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. கண்டினியூ ஆகுது செவன்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் கொஸ்டினில் கொடுத்துருந்த டயக்ராம். எய்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நைன்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. 10th கொஸ்டின். 11th
10th கொஸ்டின் கண்டினியூ ஆகுது, அதுக்கான சொல்யூஷன் இது. That's all. Thank you, students.